அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? பாதகமான பலன் கிடைத்தால் எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றியும், மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எப்பொழுதுமே சண்டையும் சச்சரவும் இருக்குதா? உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா? எப்பொழுதுமே மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசிக்காரர்களில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் மனித நேயத்தோடு செயல்பட விரும்பக்கூடியவங்க. அலைகள் எப்படி அடித்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குங்க. எப்பொழுதுமே மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்க என்று கேட்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே சோர்வடைய மாட்டாங்களாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அகல பாதாளத்துக்கு போனாலும் கூட மறுபடியும் உற்சாகத்தோடு எழுந்து வரக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க சனியை அதிபதியாக கொண்டிருப்பதால் இரக்க சுபாவம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சனி அதிபதியாக இருப்பதால் அதிக அளவில் பணம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. அது இருந்தாலுமே திடீரென ஏற்படக்கூடிய செலவுக்காக பணத்தை தேடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையோட இடைப்பட்ட பகுதியில் சொந்த தொழில் செய்ய தொடங்குவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. எங்கே பணம் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே நீங்கள் விரும்பக்கூடியவங்க. உயர்ந்த பதவி யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கலைத்துறையினருடன் எப்பொழுதுமே தொடர்பு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குன்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டவையாகுங்க. கிரக நிலைன்னு பார்த்தோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, சந்திரன், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது என வலம் வராங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 15 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடனே அனைவரிடமும் பழகக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த மகர ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன காரிய தடைகள் உண்டாகி விலகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரித்தும் காணக்கூடுங்க. பயணங்களால் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகிறாங்க. சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் அனைத்துமே நன்கு முடியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அதிகரித்து காணக்கூடுங்க. ராசி அன்பர்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்துவிட்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலைத்து காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க.
முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மூலமாக அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்குங்க. இதுவரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேணுங்க. ஆசிரியர்கள் சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மூலஸ்தானத்திற்கு தேவையான பணம் வந்து குவியக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எதிரிகளிடம் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் இருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அவிட்டம் 1, 2, 3 பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் நிலைமை மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகலாங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எனவே கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. வீண் பேச்சுக்களை வீண் வார்த்தைகளை தவிர்த்து கொள்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகுங்க. இந்த நேரத்தில் வீண் விவாதத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவானுக்குரிய உச்சமடையும் ராசியாகவும் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள்னு சொல்லலாங்க. நியாயமான உணர்வுகள் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த வளங்களும் வசதிகளும் பெறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க. சனிக்கிழமை நாளில் நவகிரகங்களின் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த மகர ராசியும் முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை நாளில் முருக வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகும். அப்படி முருக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை, பூர்வீக சொத்து, நிலம் போன்ற விரயங்கள் பல நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை அணியக்கூடாதுன்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை பார்த்தபாடு வாசப்படி அமைச்சிருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. அந்த திசையில் இருக்கக்கூடிய வீட்டில் குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு அன்னதானமும் கோவில்களுக்கு வெல்லம், தேன், அரிசி போன்றவற்றை தானமாக தந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் கிடைக்குங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்டுட்டு வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையுங்க.
மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை நாளிலையும் செவ்வாய்க்கிழமை நாளிலையும் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.